ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு முறையும் கூட உங்களை சந்திக்கிறதுலாம் மிகுந்த மகிழ்ச்சி. நான் டாக்டர் இளங்கோ சேத்து, ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் உள்ள லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் லிஸ்ட் பண்ணிவிட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக காத்திருக்கிற பேஷண்ட்டுக்கு சில சமயத்தில் மரணம் ஏற்படுதே, எதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் லிவர் டிசீஸோடைய சிவியரிட்டி. ஒரு மெல்டு ஸ்கோரு 30-35க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 3 மாதத்தில் உள்ள மார்ட்டாலிட்டி ரேட், இறந்து போகிறதுக்குரிய விகிதம் ஆல்மோஸ்ட் 50% தொட்டுரும். ஸோ அதை ரொம்ப கவனிக்கணும். சோடியம் 130க்கு மேலே குறைஞ்சி போச்சுனாலும் அதே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறப்ப ஒவ்வொரு தடவை நடக்கிற இரத்த வாந்தி, ஒவ்வொரு தடவை நடக்கிறப்பையும் 30% பேர் இறந்து போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி, ஒவ்வொரு தடவையும் மூளை சரியாக வேலை பார்க்காம இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் 50% ரிஸ்க் இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறப்ப இன்ஃபெக்ஷனோ எந்த காரணத்தினாலேயோ கிட்னி ஃபெயிலியர் வந்தால் அவங்க 1 இயரில் 80% இறந்து போவாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் மோர்ட்டாலிட்டி, இந்த 1 மாதத்துக்குள்ளே இறந்து போகிற விகிதமும் ரொம்ப அதிகம். அதனால் இந்த பேஷண்ட்ஸை ரெக்கவர் ஆன உடனே இம்மீடியட்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கணும். அவங்கெல்லாம் லைவ் டோனர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறப்ப எனி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்தால் 3ல் 1 ஆள் இறந்து போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம ஊரில் ரொம்ப காமன். நாங்கள் ஊரில் போய் பார்த்துட்டு வரோம், ஃபேமிலிக்கு போயிட்டு வரவங்க நிறைய பேர் இன்ஃபெக்ஷனோட திருப்பி வந்து இறந்து போகிறத நான் ரெகுலராக பார்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். சார்கோபீனியா அல்ல சதை ரொம்ப தளர்ந்து போயிடுச்சு, வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இட்ஸ் அ க்ரானிக் ரிஸ்க் ஃபேக்டர். அந்த பேஷண்ட்ஸும் ரொம்ப நாள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தாங்க மாட்டாங்க. இது போக அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் வந்தது அப்படின்னு சொன்னால் சிலருக்கு 28 நாட்களுக்குள்ளே ரிஸ்க் ஃபேக்டரே வந்து 60-70% வரும். அதுக்கு அந்த ஆர்க் ஸ்கோர்னு ஒன்று கால்குலேட் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். அதை கேட்டு அதன்படி நீங்கள் தீர்மானம் எடுங்க. மோஸ்ட்லி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வெயிட் லிஸ்ட் மார்ட்டாலிட்டி வந்து டிலேட் ரெஃபரல், மெதுவாக வந்து பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ வெயிட் லிஸ்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் ஃபாலோ அப் இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபாலோ அப் ரெகுலராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏர்லியாக டிரான்ஸ்பிளான்ட் க்ரைட்டீரியா ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஏர்லியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஏர்லியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். இது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸில் யாருக்காவது சிரோசிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பர்டிகுலராக. தேங்க்யூ.